வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் அமுதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க வீட்டில் தாங்க இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க தனியார் நிறுவனத்துக்கு. ஸோ இவங்களுடைய கணவர் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால அதில் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக வந்ததாகவும், ஸோ அதை இவங்க நிலம் இருக்கிறதுனால அதை வீடு கட்டி வாடகைக்கு விட்டுட்டு சரி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அவங்களே ஓரளவு நல்லா படிக்க வச்சு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லாதனால இவங்களோட அண்ணா 2 பேர் இருக்காங்க. அவங்களும் திருமணமாகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க தனக்குன்னு ஒரு துணை வேணும்னு இப்போ திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க பொண்ணேவும் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு 10வது படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கூலி வேலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. வேலை இல்லைனாலும் ஓகே, எனக்கு எங்கள் வீட்லேயே ஒரு கடை இருக்குது, ஸோ அதுலேயே ஏதாவது ஒன்று பிஸ்னஸ் வச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணையும் என் கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜனனி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க இட்லி கடை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த மதமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லைங்க. இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப வருடமாக பழகிட்டு அவர் ஏமாற்றிட்டு போயிட்டதுனால இவங்க திருமணமே வேணான்னு ஃபிக்ஸ் ஆகி இருந்தாங்க. ஸோ இப்போ வயசாகிட்டே போகிறதுன்னு இவங்களாவே இப்போது சரி ஓகே ஒரு மணமணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி நம்மகிட்ட வந்திருக்காங்க. அதனால் நல்ல ஒரு குணமான மணமகனாக வேணும். படிக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, வசதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சொந்த வீடாக இருந்தாலும் முக்கியம், வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதம். ஆனால் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக எந்த ஒரு குறையில்லாமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளோட வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 1/2 ஏக்கர் காடு, அது இல்லாமல் ஒரு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவோடது தாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கிறதுனால ஸோ எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தமாக இருக்குங்க. அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.